போலாமா? ஆ அம்மா நான் கிளம்புறோம்மா. ஏன்பா ககன், உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்பா. பர்சனலா? அப்படி என்னம்மா? அது 2 minutes நீ போய் கார்ல வெயிட் பண்ணு சிவா. ஆ சரிங்க ஆண்டி. ம் ம் சொல்லுங்கம்மா. எப்பவும் இல்லாத பர்சனல் இப்போ என்னம்மா? அதான்டா உன்கிட்ட பூமியை பத்தி கொஞ்சம் பேசணும். அம்மா நான் சொல்றத கேளுடா. நின்னு போன கல்யாணத்தை பத்தியோ நீ வேண்டான்னு நினைக்கிற காதலை பத்தியோ நான் இப்ப உன்கிட்ட பேச நினைக்கல. பூமியோட அம்மா ஷோபா சந்திராவை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உன்னோட சின்ன வயசுல உங்க அப்பாவுக்கு வேலை இல்லாம அம்மா இது முடிஞ்சு போன கதைன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சோ அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர மாத்தி சொல்ல முடியாதுல்ல. இப்ப உனக்கு அப்பாங்கிற வார்த்தையை கேட்கவே சுத்தமா பிடிக்காத. ஆனா அப்போ அவர் உன் அப்பாதான். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த சமயத்துல உங்க அப்பாவுக்கு வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாரு. ஒரு வேளை சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி சமயத்துலதான் ஷோபா சந்திராவோட கம்பெனில அக்கவுண்டன்ட் போஸ்டுக்கு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குன்னு உங்க அப்பா கேள்விப்பட்டாரு. அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்தையே மறந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடி உயிருக்கே ஆபத்தாக்கிக்கிட்டாங்க. அதுதான்டா அவங்க நாட்டியத்து மேல வச்சிருக்க மதிப்பும் மரியாதையும். ஆமாம்மா, ஷீ இஸ் கிரேட்மா, வெரி கிரேட். ஆக்சுவலி எனக்கு அவங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குமா. இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் டபுள் ஆயிடுச்சு. ஆனா அவ்வளோ நல்லவங்களோட வயித்துல போய் இந்த பூமி எப்படி பிறந்தாந்தாமா தெரிய மாட்டேங்குது. பூமி கெட்டவெல்லாம் இல்லடா. எந்த சூழ்நிலையால அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு அவ வாயால சொல்ற வரைக்கும் பூமி நமக்கு கெட்டவளா தாண்டா தெரியவா. இதுதான் வித்தியாசம். அம்மா, இவ்ளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க பூமியை சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி இல்லப்பா. ஒரு பூமி மட்டும் இல்ல, எதிர்பார்க்காத நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்க பூமி மாதிரி ஆளுங்க எல்லாருமே அப்படிதான். கெட்டவங்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கன்னு சொல்றேன். சரிம்மா, ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்த என்ன நிறுத்தி ஷோபா சந்திராவை பத்தி எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியலம்மா. அவங்கள நீ மனசுல வச்சுக்கிட்டாவது அவங்க கனவை நிறைவேத்தடா. பூமியோட சேர்ந்து டான்ஸ் அகாடமிய 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தணும். ஓஹோ, ஓகே. இதுக்காக தான் நீங்க இவ்ளோ பெரிய கதையெல்லாம் சொன்னீங்களா? நீங்க பாருங்கம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து நடக்கிறது, ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துறது இம்பாசிபிள்மா. சோ நீங்க எந்த இடத்துக்கு போகணும்? நீங்க ஸ்ட்ரைட்டா போனா சரத்சந்திரா சார் வீட்டுக்கிட்ட இறங்கிடுவேன். நீங்க எங்கேயாவது டர்ன் பண்ண வேண்டியதா இருந்தா நான் அதுக்கு முன்னாடியே இறங்கிக்கிறேன். நீங்க சரத்சந்திரா சாருக்கு வேண்டப்பட்டவரா சார்? எஸ், நேத்து வரைக்கும் சரத்சந்திரா அங்கிளோட ஃப்ரெண்டு பையன். நேத்துல இருந்து வருங்கால மருமக. நேத்து தான் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன். ஓ, குட் ஆக்சுவலி. அந்த பொண்ணோட பேர் ஏதாவது தெரியுமா? பூமி. அங்க பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணு இல்ல போலயே. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது
ஐ மீன் பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணு இருந்தாங்களா இல்லையான்னு கேட்க வந்தேன், அவ்வளோதான். உங்களுக்கு தப்பா கம்யூனிகேட் ஆயிடுச்சு போல இருக்கு. இருக்கலாம். உண்மையிலேயே நேத்து பூமி அவங்க வீட்ல இல்ல. அதனால தான் நீங்க சொன்னது அங்க இல்ல போல இருக்கேன்னு என் காதுல கேட்டுச்சு. டைரக்டா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முகூர்த்த தேதியும் குறிச்சிட்டோம். ஆ, அது என்ன, பொண்ணு இல்லாமையே முகூர்த்த தேதியை குறிச்சிட்டிங்களா? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் நீங்க எதுவும் கேட்கலையா? ஏற்கனவே அந்த பொண்ணு மணமேடையில இருந்து எழுந்திருச்சு போய் கடைசி நேரத்துல கல்யாணத்தை கேன்சல் பண்ற ஒரு பழக்கம் இருக்குங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நிஜமாவே பூமி கல்யாணம் லாஸ்ட் மினிட்ல தான் கேன்சல் ஆச்சு. அதுக்கு காரணம் பூமி இல்ல, அவ காதலிச்ச பையன். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி சரியா சொல்றீங்க? ஐயோ, ஐ மீன் இந்த காலத்துல பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது பொண்ணுங்க மணமேடையில இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்கன்னு ஜென்ரலா சொல்ல வந்தேன். சரி, உங்க விஷயத்துக்கு வரலாம். உங்களை கல்யாணம் பண்ணிக்க பூமிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு சந்தேகம் வருதுங்க. நான் இப்பவே கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ, வணக்கம் அங்கிள், நான் உதய் பேசுறேன். சொல்லு உதய். பூமி இருக்காளா அங்கிள்? அவ இங்க தான் இருக்கா. அவகிட்ட பேசுறியா உதய்? ஆமா அங்கிள், கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னப்பா நீ நேத்தே கேட்டிருக்கலாம்ல. அவ நம்பரே கொடுத்துருப்பேனே. 1 செகண்ட், இதோ கொடுக்குறேன். பூமி, உதய் உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா. நான் அப்புறமா பேசுறேன்ப்பா. உன்கிட்ட பேசுறதுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கான். நல்லா இருக்காதுமா, பேசுமா. ம், அப்பா, நானே சொல்றேன்ல, இந்தம்மா பேசு. ஹலோ. ஹாய் பூமி, நான் உதய் பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று பொண்ணு பார்க்க வரப்போ நீங்க இல்லைல்ல. கல்யாணம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் விருப்பமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கால் பண்ணேன். இப்போ அந்த டாபிக் எதுக்குங்க? பக்கத்துல உங்க அப்பா இருக்காருன்னு நீ சொல்ல வெக்கப்படுறியா? இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம டைரக்டாவே பேசிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம். இப்ப வா, ஷாப்பிங்கா? வரேன்னு சொல்லுமா. சொல்லேம்மா. சரி, ஓகே. தேங்க்யூ, நான் வந்துட்டு இருக்கேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா? ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தான். விருப்பம் இல்லாம என் கூட ஷாப்பிங் வரேன்னு சொல்ல மாட்டாள.